Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் வச்சு பார்க்க போறோம்னா கிராமர்ல எக்ஸசைஸ் 14. எக்ஸசைஸ் 14ல என்ன இருக்கு? ஜெண்டர். ஜெண்டர்னா என்ன அப்படினு யாருக்காவது தெரியுமா? சரி, இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஜெண்டர்னா ஃபீமேல் மேல் அப்படினு சொல்லுவாங்க. மேல்னா என்ன? பாய்ஸை குறிக்கிறது மெயில்னு சொல்லுவாங்க. அதை வந்து மாஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஃபீமேல்னா என்ன? கேர்ள்ஸ். கேர்ள்ஸை வந்து இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபெமினைன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்பாவை எடுத்துக்கிட்டோன்னா அப்பா வந்து மாஸ்குலைன் ஜெண்டர் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அம்மா வந்து ஃபீமேல் ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்து உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்னா அந்த அண்ணனை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? மாஸ்குலைன் ஜெண்டர் மெயில். அதே நீ வந்து ஒரு பொண்ணாக இருந்தனா கேர்ளாக இருந்தனா அதை வந்து ஃபெமினைன் ஜெண்டர் ஃபீமேல்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போவோமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது எப்படி எல்லோரும் அழுதுட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வருவோமா? அதே கொஞ்ச நாள் கழித்து எப்படா ஸ்கூலுக்கு கிளம்புவோம், எப்படா ஸ்கூலுக்கு போவோம், எப்படா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்கள் இங்கே வரும்போது யாரையுமே தெரியாது, ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. நிறைய விஷயம் பேசுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால நம்ம ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி வருவோம். நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறோம்? ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணாமல் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ நீ ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பக்கத்தில் இருந்த பொண்ணோ பையனோ வந்து பென்சில் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பென்சில் 2 பென்சில் வச்சுருந்தேன்னா ஒரு பென்சில் கொடுங்க இன்றைக்கி எழுதிட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு பென்சில் வச்சுட்டு இன்னொரு பென்சில் உனக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருப்பாங்க அம்மா எப்படியுமே. அப்போ வந்து அந்த பென்சில் இருந்தா எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு க்ரியேட்டிவ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். நம்ம வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணணும், நல்ல விதத்தில் எல்லா ஹெல்ப்புமே பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா ரைட் வெதர் த ஃபாலோயிங் ஆர் மாஸ்குலைன் ஜெண்டர் ஆர் ஃபெமினைன் ஜெண்டர். மாஸ்குலைன் ஜெண்டர்னா என்ன? நான் முன்னாடியே சொன்னேன்னு, மாஸ்குலைன்னா மெயில், பாய்ஸை குறிக்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர். அதை எப்படி எழுதுவாங்கன்னா எம்னு எழுதுவாங்க. அதே மாதிரி ஃபெமினைன் ஜெண்டர்னா என்ன? ஃபெமினைன்னா கேர்ள்ஸை குறிக்கிறது, கேர்ள்ஸை வந்து ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அதனால எஃப்னு லெட்டர் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன்ட்டினா யாரை ஆன்ட்டின்னு கூப்பிடுவீங்க? இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஆன்ட்டின்னு கூப்பிடுவோம். அப்போ அவங்க யார்? ஒரு கேர்ள். அப்போ அவங்கள ஃபீமேல் ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லுவோம். அப்போ ஃபெமினைன் ஜெண்டருக்கு நம்ம என்ன வேர்டு சொல்லுவோம்? எஃப். அப்போ ஆன்ட்டினா என்ன? ஃபெமினைன் ஜெண்டர், ஒரு ஃபீமேல், அதனால எஃப்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா காட்னா யார்? கடவுள். இப்போ வந்து நிறைய விதமான கடவுள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா சிவபெருமான் இருக்கார். இதே வந்து சர்ச் போனால் ஃபாதர் இருக்காங்க. இதே வந்து அங்கே இதுக்கு மசூதிக்கெல்லாம் போனோன்னா அங்கே ஒரு காட் கும்பிடுவாங்க. அப்போ எல்லா காடுமே என்னென்னா மாஸ்குலைன் ஜெண்டர்னால் மெயிலுக்கு எப்படி வேர்டு குறிப்போம்? எம். அப்போ காட்னா யார்? மாஸ்குலைன் ஜெண்டர் மெயில், அந்த வேர்டு என்ன? எம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் லைனஸ். இப்போ உங்களுக்கு யூகேஜியில் வந்து எப்படியும் நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த லயன் கிங், இந்த படம் பார்த்துருக்கீங்கள்ல எல்லோரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த லயனோட அம்மாவை தான் என்ன சொல்லுவாங்க? லைனஸ். அவங்க ஒரு ஃபீமேல். அப்போ ஃபெமினைன் ஜெண்டர். அப்போ ஃபீமேலுக்கு என்ன வேர்ட் குறிப்போம்? எஃப். அப்போ லைனஸ்னால் என்ன? ஃபெமினைன் ஜெண்டர் ஃபீமேல், எஃப்னு வேர்டை மார்க் பண்ணுவோம். அடுத்தது கொஷின் போகலாம். ஃபோர்த் கொஷின் என்ன? ஷீ எலிஃபேண்ட்னா என்ன? எலிஃபேண்ட் ஒரு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோயில்லையும் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபேண்ட் இருக்கும்.
யானை இருக்கும். எல்லாத்துக்கும் அதுக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லோரும் கையில் காசு கொடுத்து அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க. எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கும், எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஃபீமேல், அந்த ஷீ அப்படின்னு வந்திருக்கனால அது வந்து பெண், ஃபீமேலை குறிக்குது. அப்போ ஷீ எலிஃபேண்ட்லேருந்து ஃபெமினைன் ஜெண்டர், அதை வந்து ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அதனால எஃப்னு மார்க்க வேர்டை நம்ம எழுதுகிறோம். இப்போ ஷீ எலிஃபேண்ட்றது என்னது? ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல், எஃப். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் என்ன? எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற கலரில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஆப்பிள். எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரூட் பிடிக்கும். கரெக்டாக? இப்போ அந்த ஃப்ரூட்டை வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம். ஏன்? அதோட டேஸ்ட். அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரூட். எப்படி அந்த ஃப்ரூட் வருது? யார் ஃபஸ்ட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் தெரியுமா யாருக்காவது? சரி, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட், இந்த ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட்டு. ஓகேவா? இது வந்து என்னென்ன கலரில் இருக்கும்னா ரெட் கலரில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்போம். ரெட் கலரில் இருக்க ஆப்பிளில் தான் நம்ம பார்த்துருப்போம். ரெட் கலர் மட்டும் கிடையாது, க்ரீன் கலர்லேயும் இருக்கும், எல்லோ கலர்லேயும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 3 கலரில் வந்து ஆப்பிள் கிடைக்கும். என்னென்ன கலர்னால் ரெட், க்ரீன், எல்லோ. ஓகேவா? இந்த ஆப்பிள் ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்த மரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருந்தது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் ட்ரீயை வந்து எப்போ நட்டாங்க? ஐ மீன் இந்த பிளான் பண்ணுறோம்ல, நம்ம வீட்டிலலாம் வெளியில் வச்சா செடி வைப்போம், அந்த செடியில் எப்படா பூ வரும்லாம் பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒருத்தர் வந்து எப்போனா 18,000 செஞ்சுரியில் ஆப்பிள் ட்ரீ வந்து அமெரிக்காவில் பிளான் பண்ணார். ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் ஆப்பிள் ட்ரீ வந்துச்சு. இப்பயுமே அங்கே தான் அதிகமாக ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்பிள் ட்ரீயில் வந்து நிறைய ஆப்பிள் வரும். நம்மளுக்கு வந்து இந்த லெமன் ட்ரீலாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எப்படி சில பேர் வீட்டிலலாம் இருக்கும், நிறைய லெமன் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆப்பிள் இருக்கும். இந்த ஆப்பிள் எப்படி வரும்? நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாராக வரும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாகி அப்படியே அது வந்து பழமாக மாறும். ஓகேவா? காயாக இருந்து அது பழமாக மாறும். அதே மாதிரி தான் ஆப்பிளும். ஆப்பிள் வந்து ரொம்ப டாலாலாம் இருக்காது. அந்த ட்ரீ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து எட்டி பிக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த ட்ரீ வளரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்பிள்னால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எல்லாருமே நம்மளை நார்மலாக டாக்டர்ஸ்கிட்ட போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் சொல்கிறாங்க? யாருக்காவது தெரியுமா? சரி, நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆப்பிளில் நார்மலாக நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் போதும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான ஃபீவரோ இல்லை சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குனால? நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைச்சிரும், அதுக்கு வந்து தேவையான எல்லாமே கிடைக்குன்றனால ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆப்பிள் வந்து அது நிறைய விதமாக கூட ஆப்பிளை வந்து நம்ம சாப்பிட்லாம். சில பேர் ஃப்ரூட் சாலட்டாக போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் ஆப்பிள் சாஸாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? இதில் வந்து யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே ஆப்பிள் பிடிக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த லெசனுக்குள்ளே போகலாமா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4th ஒன் பார்த்துட்டோம். அடுத்தது 5th ஒன் என்ன? கிராண்ட்ஃபாதர்ன்றது யார்? அப்பாவோட அப்பா இல்லை அம்மாவோட அப்பா. அப்போ கிராண்ட்ஃபாதர்ன்றது தாத்தா. நம்ம வீட்டில் எல்லாருமே தாத்தாவை கூப்பிடுவோம்ல. அப்போ தாத்தா யார்? மேஸ்குலைன் ஜெண்டர், மேல். அப்போ என்ன வேர்டு நம்ம எழுதலாம்? எம். அப்போ கிராண்ட்ஃபாதர்ன்றது ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர், அவங்கள மெயிலுன்னு சொல்லுவாங்க. அது அப்போ வந்து மெயிலுக்கு நம்ம என்ன வேர்ட் போடலாம்? எம். ஓகேவா? அடுத்தது 6th ஒன் பார்த்திங்கன்னா குவீன்னா யார்? யாருக்காவது ஏதாவது தெரியுமா குவீன்னா யாருன்னு? இப்போ வந்து பழங்காலத்துலலாம் என்ன ஆச்சு, இந்த ராஜா ராணின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம்ம நாட்டை வந்து ஆண்டவங்க வந்து ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி குவீன்னா இந்த ராஜாவோட மனைவி, இப்போ அவங்களோட ஒய்ஃப்.
அவங்க தான் குவீனுன்னு சொல்லுவாங்க. அப்போ குவீன் இங்கே வந்து ராஜாலாம் ஆண்டாங்க, ஓகே. ஆனால் வந்து இதே அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா குவீன் தான் நாட்டை ஆள்வாங்க, ராணி தான் நாட்டை ஆள்வாங்க. அப்போ ராணின்னு சொல்லும் போதே யார்? ஃபெமினைன் ஜெண்டர். அப்போ ஃபீமேல். ஒரு குவீன் வந்து யாராக இருப்பாங்க? ஃபீமேலாக தான் இருப்பாங்க. அப்போ ஃபீமேலை நம்ம என்ன வேர்ட் சொல்லுவோம்? எஃப். எஃப்னா ஃபீமேல், ஃபெமினைன் ஜெண்டர், ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா செவன்த் ஒன் யார்? சிஸ்டர். சிஸ்டர்ன்றது யார்? ஒன்று நம்ம அக்கா இல்லை தங்கச்சி. அப்போ வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி எல்லாருமே இருப்போம்ல. அப்போ சிஸ்டர்ன்றது ஒரு அக்காவையோ இல்லை ஒரு தங்கச்சியோ குறிக்கிறது. அப்போ சிஸ்டர்ன்றது ஒரு கேர்ளை குறிக்கிறாங்க. அப்போ கேர்ளை குறிக்கும் போது ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல் அப்படின்னு வரும். அப்போ அந்த ஃபீமேலுக்கு என்ன வேர்ட் நம்ம போடுவோம்? எஃப். ஃபீமேல்னா எஃப், ஒரு கேர்ளை குறிக்கும், அதை ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ வந்து எயித் ஒன் யார்? மாஸ்டர்னா யார்? யாருக்காவது தெரியுமா? இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் நடத்துகிறாங்க, ஸ்கூலுக்கு வரீங்கள்ல, ஸ்கூலுக்கு வரும்போது எப்பயுமே நம்ம ஹெட் மாஸ்டர் இருக்காங்கல்ல, நம்ம ஹெட் மாஸ்டருக்கு எப்பயுமே என்ன பண்ணுவீங்க? வந்தோன்னே விஷ் பண்ணுவீங்க. அப்போ அவங்க யார்? மெயில், மேஸ்குலைன் ஜெண்டர். ஒரு பாயை குறிக்கிறனால அது மேஸ்குலைன் ஜெண்டர், மெயிலுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன வேர்ட் போடுவோம் அதுக்கு? எம். மெயிலுன்றனால அது எம்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ அடுத்தது 9th ஒன் நர்ஸுன்றது யார்? நம்ம நார்மலாக உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகவே பயப்படுவோம். ஏன்? ஐயோ அந்த நர்ஸ் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, ஊசி போட்டுருவாங்கன்னு எல்லோரும் பயப்படுவோம்ல. அவங்க யார்? ஃபஸ்ட்டு டாக்டருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க. டாக்டருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, நம்மளுக்கு அடிக்கடி ஊசி போடுவாங்க, ஓகேவா? அதனாலேயே நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு நர்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது, ரைட்? ஆனால் வந்து அவங்க நம்மளோட நல்லதுக்காக தானே ஊசி போடுறாங்க, நம்மளுக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாகணும் தானே நம்மளுக்கு ஊசி போடுறாங்க. அதனால நம்ம வந்து அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? இப்போ வந்து நர்ஸுன்றது யார்? ஒரு கேர்ளை குறிக்கிறது, ஓகேவா? ஒரு கேர்ளை வந்து நர்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நர்ஸை வந்து என்னென்னு சொல்லலாம்? ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல், எஃப்னு சொல்லுவோம். இப்போ நர்ஸ் யார்? ஒரு ஃபெமினைன் ஜெண்டர், ஒரு ஃபீமேல். அவங்களுக்கு என்ன, அந்த இதுக்கு என்ன வேர்ட் போடலாம்? எஃப், ஓகேவா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சொல்ல போகிறோம். 10th ஒன் யார்? மதர், நம்மளோட அம்மா. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கைட் பண்ணுறது வந்து நம்ம அம்மாவாக தான் இருப்போம். இப்போ வந்து நீ நல்லது பண்ணாலும் உங்கள் அம்மா உனக்கு நல்லது சொல்லி தருவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணாலுமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லது சொல்லி தருவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உனக்கு எல்லாம் செய்கிறது வந்து உன் அம்மா தான். ஸோ அவங்க யார்? ஒரு கேர்ள். அப்போ அவங்கள என்ன சொல்லலாம்? ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லலாம், ஃபீமேல். அப்போ ஃபீமேலுக்கு என்ன வேர்ட் போடுவோம்? எஃப். அப்போ அம்மா, மதர், ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல், அவங்கள வந்து ஒரு கேர்ள், அதனால் எஃப்னு மார்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோன்னா 11 டைக்ரஸ்னால் என்ன? இப்போ நம்ம அம்மா வச்சு பார்த்தோம்ல, சரியா? இப்போ நம்ம டைக்ரஸ்க்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி அம்மாவோ அந்த குட்டி குட்டி டைகர்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய இதிலெல்லாம் குட்டி குட்டியாக டைகர் இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி டைகருக்கு வந்து அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள தான் என்ன சொல்லுவோம்? டைக்ரஸ், ஓகேவா? டைக்ரஸ் வந்து அவங்க அந்த குட்டிக்காக என்ன வேணால் செய்யும். அந்த குட்டி சாப்பாடுக்காக அது இந்த டைக்ரஸ் வந்து எல்லா காடும் போய் எல்லா ஃபுட்டையும் சேமித்து அந்த டைக்ரஸ் வந்து அவங்க குட்டிக்கு கொடுக்கும், சரியா? அப்போ அந்த டைக்ரஸ்ன்றது யார்? ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல், ஓகேவா? ஒரு கேர்ள், அதனால் எஃப்னு சொல்கிறோம், ஓகேவா? ஃபெமினைன்றது ஃபீமேல், டைக்ரஸ்ன்றது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர், ஃபீமேல், அதனால் எஃப் போடுறோம், ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். 12th ஒன் கவ். நம்ம வீட்டுக்கு வெளியே நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கவ். யார்? பசுமாடு. நம்மளுக்கு வந்து பால் எப்படி கிடைக்கிது? பசும்பால் நிறைய பேர் வந்து குடிப்பீங்கள்ல, பால் குடிப்பீங்கள்ல, அந்த பால் எப்படி இருந்து வருது? யார் கொண்டு வந்து கொடுப்பா? யார் மூலியமாக கிடைக்குது? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு அம்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த பால் வந்து பசுமாட்டிலேருந்து வருது, ஓகேவா? அப்போ அந்த ஃபீமேல் கவுன்றது வந்து ஒரு பசுமாடு, பசுமாடுன்றது வந்து ஒரு ஃபீமேல்,
ஃபெமினைன் ஜெண்டர். ஓகேவா? அப்போ கவ்வுக்கு என்ன வேர்ட் போடலாம் நம்ம? எஃப். கவ்வுன்றது ஒரு பசுமாடு, அது வந்து ஃபெமினைன் ஜெண்டர், ஒரு ஃபீமேல். அது வந்து நம்ம வேர்டு என்ன சொல்லுவோம்? எஃப். ஓகேவா? அதே மாதிரி 13th ஒன். இப்போ நம்ம வந்து குட்டி குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும்ல நம்மளுக்குலாம். அந்த குட்டியாக இருக்கிற விரல், அந்த குட்டி கால் எல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு வந்து பாப்பா பிறக்குது. ஓகேவா? பேபி பாய் அப்படின்னா என்னென்னா பேபி பாய். பாய். ஓகேவா? அதுலேயே வந்துடுச்சு. அது யார்? ஒரு பாயை குறிக்குது. ஒரு குழந்தை வந்து பேபி பாய் அப்படின்ற பாய்னு வரனாலேயே அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது யார்? ஒரு பாய். பாயை குறிக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? மேஸ்குலைன் ஜெண்டர். ஓகேவா? மேல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேர்ட் வரும்? எம். அப்போ ஒரு பேபி பாய்னா ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர், ஒரு மெயில், ஒரு பாய். அதனால நம்ம என்ன போடுவோம்? எம்னு லெட்டர் போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து 14th ஒன். 14th ஒன் என்ன? பிரதர். பிரதர்னால் யார்? யாருக்காவது சொல்கிறீங்களா? சரி இருங்க நானே சொல்கிறேன். பிரதர்னால் நம்ம அண்ணன் இல்லை தம்பி. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு நிறைய சண்டை போடுவோம்ல. யார் கூட போடுவோம்? ஒன்று அண்ணன் கூட இருக்கும், இல்லை தம்பி கூட இருக்கும். ஜாலியாக இருக்கும்ல. அப்போ அந்த பிரதர்ன்றது யார்? அண்ணன். அண்ணன் இல்லை தம்பி. ஓகேவா? அவங்கெல்லாம் யார்? ஒரு பாய். அப்போ பாய்ன்றது யார்? மேஸ்குலைன் ஜெண்டர், ஒரு மெயில். அதனால நம்ம என்ன வேர்ட் போடலாம்? எம். ஓகேவா? பிரதர்ன்றது ஒரு மேஸ்குலைன் ஜெண்டர், ஒரு பாயை குறிக்கும். அதனால மெயில். அதனால என்ன வேர்ட் போட போகிறோம்? எம். ஓகேவா? அடுத்தது 15th ஒன். அங்கிள். அங்கிள்னால் யார்? இப்போ நார்மலாக நம்ம வெளியே போகிறோம், நம்ம ஆட்டோலேயே வரோன்னா அந்த ஆட்டோ டிரைவரை எப்படி கூப்பிடுவோம்? அங்கிள் தானே கூப்பிடுவோம். இல்லை பக்கத்து வீட்டில் வந்து உன் ஃப்ரெண்டோட அப்பா, அவள் எப்படி கூப்பிடுவோம்? அங்கிள். என்னங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்போம்ல. அதே மாதிரி இப்போ அங்கிள்னால் யார்? ஒரு பாய். அதனால நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாய் என்ன சொல்லலாம்? மேஸ்குலைன் ஜெண்டர்னு சொல்லலாமா? அப்போ ஒரு அங்கிள்ன்றது மேஸ்குலைன் ஜெண்டர், ஒரு பாயை குறிக்கிறனால மெயில். அதுக்கு என்ன வேர்ட் போடலாம்? மேஸ்குலைன் ஜெண்டருக்கு எம். ஓகேவா? இப்போ வந்து ஜெண்டர்ஸ்னால் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேர்ளாக பாயான்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஜெண்டர்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. சரியா? இப்போ இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? நம்ம வந்து ஒரு ஃபீமேலாக மெயிலாக, ஒரு கேர்ளாக பாயான்னு நம்ம எங்கே வெளியே போனாலும் ஒரு அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தா அந்த ஜெண்டருக்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம விவரத்தை சொல்லலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? நான் இன்னொரு நாள் அடுத்து என்ன லெசன் பார்க்கலாமா? ஓகே பாய்.